ஹாய் மக்களே! இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் என்னென்ன செல்லப்பிராணிகள் நாங்கள் வளர்த்துறோம் அப்படின்னு சொல்லி தான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா, நாங்கள் செம்மறியாடு தான் வளர்த்துட்ருக்கோம். இங்கே வந்து பட்டி வச்சு அதில் செம்மறியாடு வளர்க்குறது தாங்க இங்கே வந்து நடைமுறையில் இருக்குது. ஸோ வந்து நான் என் ஹஸ்பண்ட் ஊர் என்ன ஊருன்னு பார்த்திங்கன்னா, புதூர் பள்ளிக்கூடம், மேட்டூர் சைடு, மேட்டூர் டிஸ்ட்ரிக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இங்கே எல்லாமே ஆடு வளர்த்துறது தான் வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷ்னலாக வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, எங்ககிட்ட 8 பெரிய ஆடும் 4 குட்டியும் அவைலபிளாக இருக்குது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா, கெடா குட்டி சின்ன சைஸில் இருக்கும்போது சேல் பண்ணிவிடுவோம். பொட்டை குட்டிலாம் சேல் பண்ணுறது கிடையாது. ஏன்னா வந்து பொட்டை குட்டி வளர்த்தி அது வந்துட்டு குட்டி போடுற ரேஞ்சில் இருக்கும்போது மட்டும்தான் நாங்கள் சேல் பண்ணுவோம். கெடா குட்டி சேல் பண்ணுறதுல மட்டும்தான் ப்ராஃபிட் இருக்கும். சரிங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இப்போது எங்ககிட்ட வந்து இப்போ கரெக்டாக ஒரு 8 ஆடு இருக்குங்க. அவ்வளோதான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா, நாங்கள் மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போயிட்டு தான் மேய்ச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. எங்கள் மாமியார் தான் மேய்ச்சிட்டு போவாங்க. ஓட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க. குட்டிங்கெல்லாம் வீட்டில் பட்டியில் தான் வச்சு அடைச்சிட்டு போவாங்க. அதுக்கு கடலக்கொடி, தண்ணி எல்லாமே வந்து நான் குட்டிங்கெல்லாம் நான் பார்த்துக்குவேன். ஸோ வந்து ஆடு வந்து ஈவினிங் வந்து ஓட்டிகிட்டு போனாங்கன்னா, ஈவினிங் 5 o'clock வரும். அதுக்கப்புறம் தான் குட்டிங்களை வந்து அம்மாவுக்கு ஆட்டுக்கிட்ட பால் குடிக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்குது. டைமிங் பார்த்திங்கன்னா, காலையில் 11 o'clock ஓட்டிகிட்டு போவாங்க. மறுபடியும் வந்து சாயந்தரம் 5 மணிக்கு வந்துடுவாங்க. சரியா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த செம்மறியாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, கறி போட்டு விற்கிறதுல ஒன்றும் இந்த மாதிரி விற்கிற வியாபாரிங்களுக்கு லாபம் இல்லை. வாங்கிட்டு போய் விற்கிறவங்களுக்கு வேணால் லாபம் இருக்குது. ஆனால் எங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டும் அவ்வளோக்கா ஒன்றும் கிடைக்கிறதில்ல. இதெல்லாம் வந்து பெரிய ஆடுங்களாம் வந்து சேல் பண்ணுறதா இருந்தால் 6 மாதம் ஆகும். குட்டியுமே சேல் பண்ணுறதா இருந்தால் 6 மாதம் தேவைப்படும். அடுத்தது நம்ம வெள்ளாடு தான் பார்க்க போகிறோம். இவன் பாருங்கள், இவன் வந்து இந்த ஈரோடு சைடு அந்த பேப்பரெல்லாம் சாப்பிட்டுட்ருக்குல்ல, அந்த ஆட்டிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவன் வந்து ரீசெண்டாக தான் 2 மந்த்தாக தான் இங்கே எங்கள் வீட்டில் இருக்கா. இது வந்து எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஆடு. இது வந்து பார்த்திங்கன்னா 2 குட்டி 3 குட்டி இப்படி போடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு. இன்னுமே வந்தது வந்து குட்டி போட கிடையாது. 2 மாதம் செனைன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஆனால் இது வரைக்கும் இவன் சாப்பிட்ற அந்த புல் இதெல்லாம் பார்க்கும்போதே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் குட்டி எந்த லட்சணத்தில் போடுவானே தெரியல. ஏன்னா வந்து சரியாக சாப்பிட்றதே கிடையாது. தண்ணி தான் குடிக்கிறா. யாரை பார்த்தாலும் கத்திட்டு பின்னாடியே போயிடுறா. ஓட்டிகிட்டு போனால் அப்படின்னா மேயறதே கிடையாது. புல் திங்கிறதில்ல. வேப்பந்தழை சாப்பிட்றா. அதனால் சீமத்தட்டு தான் சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம கருவாச்சி தான். குட்டியாக இருப்பாங்க பாருங்கள் இவங்க. அதான் அம்மா பாருங்கள். நான் ஏதோ அவள் பிள்ளைய ஏதோ தூக்கிட்டு ஓடிடுற மாதிரியே பார்க்குறா. வந்து பக்கத்தில் நின்றுக்கிட்டா. அவள் பிள்ளைங்கிட்ட வந்தது ஓடியாந்து நின்றுக்கிட்டா. நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டு இவங்களை வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாரு, நம்ம முன்னாடி போனால் அவள் பின்னாடி போயிட்டுருக்கா. பின்னாடி ஒருத்தி இருக்கா. 2 பேர் குட்டிங்க. இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, அதுதான் அம்மா ஆடு. இது 2 அதோட குட்டிங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, இதுதான் அம்மா. இந்த ஆடு வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி 3 டைம் குட்டி போட்டுருச்சு. 3 டைமே ட்வின்ஸ் தான் போட்டுச்சு. 2 அது போடுற எல்லாமே பொட்டை குட்டியாக தான் போட்டுட்ருக்கு. இப்போ வந்து எங்ககிட்ட பார்த்திங்கன்னா, கெடா வெள்ளாடு வந்து கிடையாது. ஸோ வந்து அதனால பக்கத்து பட்டியில் இருக்க ஆடு தான் எங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. அதை தான் நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். இப்போ இனப்பெருக்கத்துக்குலாம் அதை தான் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். இப்படி தான் ஆடு வந்து இங்கே பட்டியில் இருக்க ஆடெல்லாம் வந்துட்டு இனப்பெருக்கத்துக்காக அப்படியே ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இப்போதைக்கு 2 குட்டி. ஆனால் இந்த வெள்ளாடு பண்ணுற சேட்டை இருக்கே, ஓவர் சேட்டைங்க. பின்னாடி நான் செடியெல்லாம் வச்சுருக்கேன். இப்போ நான் கார்டனிங் வீடியோவே இதனால தான் போடுறதே கிடையாது. எனக்கு இப்போலாம் இந்த வெள்ளாட்டை பார்த்தாலே கடுப்பாக இருக்குது. ஏன்னா அப்படியே அந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா, அப்படியே கால் 2யும் மேலே வச்சு அந்த செடி மேலே வச்சு எல்லாத்தையும் உடச்சி 2, 3 ரோஸ் செடி க்ளோஸ் பண்ணி விட்டுருச்சு. அதனாலே எனக்கு கடுப்பாக இருக்குது. செடி வைக்கிற ஐடியாவே எனக்கு சுத்தமாக போயிடுச்சு. ஆனாலும் என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. அதுவும் பாவம் தானே, அதுக்கும் தெரியாது. அதெல்லாம் கடிச்சா செத்து போயிடுன்னு அவளுக்கு தெரியாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, ஈவினிங் மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்தது பின்னாடி தான் ஓடுறாங்க. என்ன வேலைன்னே தெரில, பின்னாடி தான் ஓடி போய் அந்த ஃப்ரெஷ்ஷாக தளைஞ்சிருக்க அந்த கொழுந்தெல்லாம் கடிச்சு வச்சிடுறாங்க. எனக்கு வெறுப்பாகி போச்சு. இவங்க கடிச்சு வச்சிடுறாங்க. என்ன தான் நம்ம பண்ணாலும் ஸோ போனால் போயிட்டு போகுது, நானும் விட்டுட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம கருவாச்சி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இப்போ வந்து பால் கறந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ தான் வந்து இனப்பெருக்கத்துக்காக வந்துட்டு விட்டுருக்கோம். ஸோ வந்துட்டு செனை ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா 2 கன்று போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பொட்டை கன்று, 2வது வந்து ஒரு கெடா கன்று போட்டிருந்தாங்க. கெடா கன்று போட்டு இப்போ 6 மாதம் ஆகுது. நாங்கள் விற்றுட்டோம். ஏன்னா வந்து கெடா கன்று வச்சுருக்கிறதுல எங்களுக்குள்ள ஒரு யூஸும் இல்லை. ஸோ அதுக்கு தீனி போட முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் விற்றாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா, இன்னொரு பொட்டை கன்று இருக்குது. இதோட முதல் வந்து பொட்டை கன்று தான். எப்பயுமே பார்த்திங்கன்னா, மாடு ஒரு பொட்டை கன்று போடுச்சுன்னா அடுத்தது கெடா கன்று தான் போடும். அடுத்தது வந்து பொட்டை கன்று, இப்படி மாற்றி தான் போடும். ஸோ அவளோட பொண்ணு பாருங்கள், இதுதான் முதல் கன்று போட்டது.
இவ பார்த்தீங்கன்னா, இவளும் இப்போ தான் இனப்பெருக்கத்த விட்டுருக்கோம். 2 வருஷம் ஆகுது. இவளுக்கும் என் பையனுக்கும் ஒரே ஏஜ் தான். ஆனா 2 வருஷம் ஆகப்போது. என் பையனுக்கு இப்போ வந்து ஆகஸ்ட் 14 வந்தா செகண்ட் இயர் பர்த்டே வரப்போகுது. இவளுக்கும் வந்து அப்படிதான் 1 வீக் முன்ன பின்ன பொறந்தாங்க. இவ பார்த்தீங்க அப்படின்னா, இன்னுமே வந்துட்டு ஒரு ஏஜ் வரல. என்ன சொல்கிறது, வயது வந்து முதிர்ந்துச்சுன்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இவ வந்து இன்னுமே சினையாகலை. என்ன மிஸ்டேக்னே தெரியல. மற்றபடி தீனியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லாம் மாட்டுக்கு போடுற மாதிரி தான் இவளுக்கு போட்டுட்ருக்கோம். ஆனால் நோ யூஸ்ங்க. என்னன்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவங்க அம்மாலாம் செம்ம ஷார்ப்பு. ஆனால் இவ வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்கா. என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியல. பார்ப்போம், வெயிட் பண்ணி நம்ம வந்து திரும்ப திரும்ப ஒரு விஷயம் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகுங்கிறது என்னோட நம்பிக்கை. அது மாதிரி தான் பார்க்கலாம். இந்த டைம் வந்து லாஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். சினை ஆயிடுச்சுன்னா ஓகே. இல்லை அப்படிங்கும்போது அதை நம்ம சேல் பண்ணிடுறது தான் நல்லது. ஏன்னா இதை வச்சுட்டு இருக்கிறதுல நமக்கு ஒரு யூஸும் கிடையாது. அதை வச்சுட்டு இருக்குன்னா அதுக்கு தீனி எல்லாமே தேவைப்படும். தீவனம் எல்லாமே போடணும். ஸோ வந்து அதுக்கு வந்து நம்ம ஒரு ஒர்த்தாக இருக்கணும் இல்ல. அதனால தான் பார்ப்போம் வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆடு மாடு வச்சிருக்கிறதுல ரொம்ப கஷ்டங்க. விவசாயம் பண்ணும்போது எப்படி எவ்வளோ வேலை இருக்கோ, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுலேயும் வேலை தான் அதிகமாக இருக்கும். காலையில் சாணி அள்ளணும், மதியானம் சாணி அள்ளணும், சாயந்தரம் சாணி அள்ளணும், காலையில் பால் கறக்கணும், சாயந்தரம் பால் கறக்கணும், மார்னிங்கு தண்ணி காட்டணும், சாயந்தரம் தண்ணி காட்டணும். இதில் இடையில இவங்களுக்கு தீனி போடணும். சும்மா அடிக்கடி வேலை இருந்தே இருக்குங்க. ஆனால் எனக்கெல்லாம் செம்மையா டைம் பாஸ் ஆகுது. இப்போ மாடு, ஆடு இருக்கிறனால அதை பார்த்துக்கிறதுலே வேலை நல்லா டைம் பாஸ் ஆகிட்டுருக்கு. எனக்கு எப்போவுமே பிஸியாக இருக்க தான் ரொம்ப பிடிக்கும். இவங்களோட இருக்கும்போது செம்ம பிஸியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கருவாச்சி இங்கே தான் நம்ம கருவாச்சி கட்டியிருக்கோம். அங்கே பக்கத்தில் இருக்க அந்த 2 மாடு எங்களுது கிடையாது. பக்கத்தில் இருக்க பாட்டியோடது தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, ஆடு மாடுங்களோட இந்த இயற்கையாக நேச்சுரலாக இருக்க கிராமத்து வாழ்க்கை யாராருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட்